ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மூணு பேர் சமையல் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொக்கோலி வெஜ் சூப்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு விளாக் போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா 2 கிழிச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு கேரட், பெரிய சைஸ் கேரட், ப்ரொக்கோலி சுடு தண்ணியில் போட்டு ஒரு லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. அதோட ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். இல்லை என்ன வெஜிடேபிள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பாட்டு செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டேன், நான் இதில் தான் செய்ய போகிறேன். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இப்போ நல் சீரகம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இஞ்சி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. லைட்டாக கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த இதை காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினாலே போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்த உடனே தக்காளி போட்டுக்கணும். இப்போ போகிற எதுவுமே ஆஃப் தான் வெந்திருக்கணும், ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி குழைய வந்துச்சுன்னா சூப்பு அந்த அளவு டேஸ்ட்டு கொடுக்காது. கொஞ்சம் இதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அந்த பச்சை வாசனை போனால் போதும். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் எல்லாத்தையும் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் காரத்துக்கு பெப்பர் போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா, அதோட தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர், இது 2மே தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றி ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். அந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்திருக்கணும். அது வெந்த உடனே இதை கூட என்ன ஆட் பண்ணணும்ல, கடைசியில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் தண்ணியில் வச்சு கலக்கி, இதை கட்டி இல்லாமல் கலக்கி இதை வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த கண்டென்ஸ் எப்படின்னா தண்ணியாக இல்லாத அளவுக்கு, இங்கே பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. இது கூட நம்ம லாஸ்ட்டில் அந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் ஆட் பண்ணுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் மாவு வந்தாலே போதும், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போதும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரணும். அப்போ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் தெரியலனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒரு விளாக் போடுறேன். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அது அப்படியே சாப்பிட வேண்டியதான். இது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ.